இது மிகப்பெரிய ஒரு தாக்குதலை முயற்சி செய்திருக்கிறது பாகிஸ்தான். ஆனால் படுதோல்வியில் முடிந்திருக்கிறது பாகிஸ்தான் சைபர் திருடர்களுடைய முயற்சி என்றுதான் கூற வேண்டும். சைபர் அட்டாக் என்ற வகையிலே கணினி தாக்குதலுடைய சைபர் அட்டாக் மூலமாக இந்தியாவின் முக்கிய ராணுவ வலைதளங்களை கையகப்படுத்த பாகிஸ்தான் திருடர்கள் முயற்சித்திருக்கிறார்கள். ஆனால் அது படுதோல்வியில் முடிவடைந்திருக்கு என்பதுதான். அதாவது பாகிஸ்தானை சேர்ந்த IOK ஹேக்கர் என்ற வகையிலே ஷார்ட் ஆஃப் இன்டர்நெட் ஆஃப் கலீஃபா என்ற வகையில் இயங்குகின்ற ஒரு அமைப்பு தான் இந்த முயற்சியை செய்திருக்கிறது. அதாவது ஒன்றல்ல இரண்டல்ல பல முயற்சிகளை இந்தியன் வெல்ஃபேர் அண்ட் எஜுகேஷனல் வெப்சைட், அதாவது இந்திய நலன் மற்றும் கல்வி நிறுவனங்கள் தொடர்புடைய வலைதளங்களை கையகப்படுத்த முயற்சித்திருக்கிறார்கள் ஆக்ட் செய்வதற்காக. ஆனால் அந்த முயற்சி படுதோல்வியில் முடிவடைந்திருக்கிறது. குறிப்பாக ஜம்மு காஷ்மீரில் உள்ள பல ஆர்மி ஸ்கூல்ஸ், அதே ஆர்மி ஸ்கூல்ஸ் என்றால் நீங்கள் ஜம்மு காஷ்மீர்ல ஸ்ரீநகர் ஆர்மி ஸ்கூல், அதே போன்று ராணிகேட் ஆர்மி ஸ்கூல் எல்லாம் தவறான தகவலை கொடுத்து மாணவர்களையும் ஆசிரியர்களையும் தவறான பள்ளிக்கூடங்கள் விடுமுறை விடப்பட்டிருக்கிறது, இந்த பையனை காணவில்லை போன்ற பல்வேறு தவறான தகவலை பரவ விட்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த முயற்சி தற்போது முறியடிக்கப்பட்டிருக்கிறது. அனைத்து ஆர்மி பள்ளிகளுக்கும் ராணுவ பள்ளிகளுக்கும் தற்போது சுற்றறிக்கை விடப்பட்டிருக்கிறது. மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என. அது மட்டுமின்றி ஆர்மி வெல்ஃபேர் ஹவுசிங் ஆர்கனைசேஷன் டேட்டா பேஸ், இது மிக முக்கியமானது. என்றால் ஆர்மி வெல்ஃபேர் ஹவுசிங் ஆர்கனைசேஷன் டேட்டா பேஸ், இதில் தான் இந்த தகவல் தரவுகளில் தான் பல முக்கியமான வீடுகள், அதாவது ஆர்மி எக்ஸ் ஆபீசர்ஸ் வீடுகள் போன்ற வீடுகளுடைய முகவரி எல்லாம் இருக்கும். இந்த வலைதளத்தை கையகப்படுத்துவதற்காக அந்த ஆக்ட் செய்வதற்காக முயற்சி செய்திருக்கார்கள். ஆனால் படுதோல்வியில் முடிவடைந்திருக்கிறது. அதே போன்று இந்தியன் ஏர்போர்ஸ் பிளேஸ்மெண்ட் ஆர்கனைசேஷன் போர்ட்டல் என்ற ஒரு இந்திய விமானப்படையின் வலைதளம், அதையும் அவர்கள் ஆக்ட் செய்ய முயற்சித்திருக்கிறார்கள். இதிலும் பல எக்ஸ் சர்வீஸ்மேனுடைய முகவரிகள் எல்லாம் இருக்கிறது. இந்த முயற்சியும் தோல்வியில் முடிவடைந்திருக்கிறது. இந்த ஜம்மு காஷ்மீர் போன்ற மற்ற ராணுவ தளங்கள் எல்லாம் முயற்சிகள் வந்தால் தடுப்பதற்காக போதிய ஃபயர்வால் என்ற அறிவிந்த அந்த தடுப்புகளை போட்டிருக்க சைபர் தாக்குதல் தடுப்புகளை எல்லாம் இந்திய ராணுவம் போட்டிருக்கிறது. எனவே மிகவும் கண்காணிப்பு 24 மணி நேரமும் ஒவ்வொரு நொடியும் கண்காணிக்கப்பட்டு வருகிறது. ஆனால் இந்த பாகிஸ்தான் சைபர் திருடருடைய முயற்சிக்கு ராஜஸ்தானிலே ஒரு சிறு வெற்றி கிடைத்திருக்கிறது. ராஜஸ்தானிலே சில பள்ளிகளுடைய முகவரிகளில் எல்லாம் அந்த கடத்தலில் ஈடுபட்டு அதிலே வெற்றிகரமாக 3 ராஜஸ்தான் கவர்மெண்ட் வெப்சைட்ஸ்குள்ளேயே சென்றிருக்கிறார்கள். ராஜஸ்தானுடைய கல்வித்துறையுடைய அபிஷியல் அதிகாரப்பூர்வமான வெப்சைட்டிலே பாகிஸ்தான் சைபர் போர்ஸ் என்ற பெயரில் அவருடைய கடந்த செவ்வாய்க்கிழமை அந்த முயற்சி அவர்கள் செய்திருக்கிறார்கள். ஆனால் அதிலே உடனடியாக அதில் மிக தெளிவாக நோ பார்டர்ஸ், நோ வார்னிங்ஸ், நோ மெர்சி, த நெக்ஸ்ட் ஒன்ட் பி a bullet, it's bytes என்ற வகையில் புல்லட்டுகள் அல்ல, இனி பைட்ஸ், அதாவது கம்ப்யூட்டரிலே பயன்படுத்துகின்ற பைட்ஸ் என்ற அந்த யூனிட் என்று கூறுவார்கள். அந்த பைட்ஸை தான் நாங்கள் பயன்படுத்த போகிறோம் என்று சைபர் அட்டாக் அதிகமாக போகிற என்ற வகையில் எச்சரிக்கை கொடுத்திருக்கிறார்கள். உடனடியாக அந்த வெப்சைட் முழுவதும் தடை செய்யப்பட்டு அந்த ஹேக்கர்ஸ்கள் ஊடுருவாமல் தடுக்கப்பட்டிருக்க என்பதுதான் தற்போது நமக்கு கிடைத்த தகவல். ஆனால் அதை மீண்டும் கொண்டு வருவதற்கான முயற்சியிலே தற்போது ராஜஸ்தான் கல்வித்துறையின் சார்பாக முழு வீச்சிலே இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு பக்கம் என்றாலும் ராணுவ தளங்களை, ராணுவ வலைதளங்களின் மூலமாக முக்கிய தரவுகளை திருடுவதற்கான முயற்சிகளில் தான் பாகிஸ்தானின் சைபர் திருடர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். அந்த சைபர் தாக்குதல் முறியடிக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் தற்போது நமக்கு கிடைத்த தகவல். சைபர் தாக்குதல் அவர்கள் பலிக்கவில்லை என்றாலும் தொடர் சைபர் தாக்குதல் ஈடுபடுவதற்கு பாகிஸ்தானிய இது போன்ற ஏற்கனவே குறிப்பிட்ட போல அந்த IOK என்ற அந்த வலைதளத்தின் மூலமாக அந்த அமைப்பு முயற்சி எடுக்கலாம் என்றும் தகவல் வந்திருப்பதால் அனைத்து ராணுவ வலைதளங்களும் கண்காணிப்புடன் இருக்கப்பட்டிருக்கிறது. போதிய தடுப்பு வசதிகளை செய்திருக்கிறார்கள். எனவே எந்த ஒரு பிரச்சனையும் எது வந்தாலும் உடனடியாக பதிலடி கொடுக்கப்படும் என்றும் அதற்கேற்ப சைபர் தாக்குதலை சமாளிப்பதற்கு ஏற்ப முயற்சிகள் எடுக்கப்பட்டிருப்பதாகவும் ராணுவ அமைப்பிலிருந்து நமக்கு கிடைத்த தகவல்கள் உறுதி செய்கின்றன. தற்போதைக்கு நமக்கு கிடைத்த முதற்கட்ட தகவல் பாகிஸ்தானின் சைபர் அட்டாக் படு தோல்வியில் முடிந்திருக்கிறது. 24 மணி நேர கண்காணிப்பிலே இந்திய வலைதளங்கள் இருக்கின்றன. பாகிஸ்தான் சைபர் திருடர்களின் முயற்சி தொடர்ந்து முறியடிக்கப்பட்டு வருகிறது. அது நேரடி தாக்குதலாக இருந்தாலும் சரி, மறைமுக கொரில்லா வகை தாக்குதலாலும் சரி, அல்லது சைபர் தாக்குதலும் சரி, எந்த வகை தாக்குதலாக இருந்தாலும் பதிலடியும் கொடுக்கப்படுகிறது. உடனுக்குடன் தடுக்கப்பட்டு விரட்டி அடிக்கப்படுகிறது என்பதுதான் தற்போதைய செய்தியாக இருக்கிறது.